அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். எருசலேமிலிருந்து ஒரு சில மைல் தூரம் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு ஏலா பள்ளத்தாக்கு. எருசலேமிலிருந்து தென்மேற்கு பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் ஒரு பக்கம் பெலிஸ்தியர்களும் இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் இராணுவமும் அவர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அப்படி யுத்தம் கலக்கும் பொழுது இந்த யுத்தம் ஒரு விசேஷமான யுத்தமாக மாறியது. என்று கேட்டால், பெலிஸ்தீன் ஆகிய ராட்சத பிறவியாயிருந்த கோலியாத் என்பவன் அந்த ஏலா பள்ளத்தாக்கில் நின்று, உங்களில் ஒருவன் என்னோடு வந்து யுத்தம் பண்ணட்டும், அவன் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரலாக இருப்போம், அல்லது நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வேலைக்காரலாக இருக்க வேண்டும் என்று அவன் சவால் விடுகிறான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவன் இப்படியே ஏலா பள்ளத்தாக்கில் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனத்தை சவால் விட்டு அவர்களை நிந்தித்தான், அவர்களை பயமுறுத்தினான், ஜனத்தையும் சபித்தான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் இப்படி அவன் செய்து வந்தான். அந்த காலகட்டத்திலே தான் இளைஞனாயிருந்த ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாயிருந்த தாவீது வந்து அந்த ஏலா பள்ளத்தாக்கில் நின்று ஒரு சாதாரண ஒரு ஆற்று படுகையில் கிடந்த கூழாங்கல்லை கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்தான். அப்படி நம்ம பார்க்குறோம். இந்த யுத்தத்தின் பொழுது தான் தாவீது சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற, ஒவ்வொருவரையும் பார்த்து தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிற வார்த்தை, உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும், எப்போக்கு நெருக்கப்பட்ட நிலைமையாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.